வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி நாம் வெள்ளை பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு, பூண்டு வாய்வுக்கெல்லாம் நல்லது, இரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. வாங்க பார்க்கலாம். பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 2 முழு பூண்டு அப்படியே எடுத்துக்கிறோம். அதை நம்ம உரித்து வைக்க போகிறோம். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், புளி ஒரு எலுமிச்சை அளவு ஊற வச்சுருக்குது, கடுகு தாளிக்க, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், வெல்லம், பட்டை, கிராம்பு எடுத்துருக்கோம். அப்புறம் நல்லெண்ணெய், தண்ணி தேவையான அளவு, கடுகோட தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போது வெள்ளைப்பூடு உரிக்கிறதுக்கு நம்ம அதை உடச்சி எடுத்து உதிர்த்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம உரித்தோம்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் கூட போதும். இப்போ புளிக்குழம்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு பொடி, அது இல்லைன்னா சாம்பார் பொடி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம உரித்து எடுத்து வச்ச பூண்டு பாருங்கள், அதை குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு எடுக்க வேண்டியதான். தண்ணி ஓரளவு விடுங்க, 1/2 டம்ளர் தண்ணி விடலாம். தண்ணி கூடுதல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அதை நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். குக்கரில் வச்சாச்சு. 2 விசில் அடித்ததும் எடுத்து வச்சிட போகிறோம். அந்த நேரத்தில் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது, புளி கரைச்சி வச்சுருக்குது, குழம்பு பொடியை புளியில் இப்போ கரைக்க போகிறோம். கரைச்சி வச்சாச்சுன்னா நல்லா அது ஊறி இருக்கும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயும் நான் கீறி எடுத்துக்கிட்டேன். இந்த பொடியை அதில் கலந்துட்டேன். நான் வேக வச்ச பூண்டை அந்த தண்ணியோடு இதில் வச்சுருக்கிறேன். தண்ணியை கொட்டிட வேண்டாம், குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ புளியில் உள்ள அந்த மசாலாவை நல்லா கரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ வாணலியில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம்லாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம், தாளித்து வதக்க போகிறோம். கடுகு, பச்சை மிளகா, கீரிய பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பட்டை, கிராம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஓரளவு ரொம்ப வதங்கலைனாலும் ஓரளவு அந்த கண்ணாடி மாதிரி வர மாதிரி வதங்கிக்கட்டும். அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்காக நம்ம வதக்குறோம். பின்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உப்பை குறைச்சி போட்டுக்கணும், ஞாபகம் இருக்கணும். இப்போ தக்காளி விழுதையும் அதில் சேர்த்துக்குவோம். அதுவும் ஓரளவு சுண்டி வரும்போது
அந்த குழம்பு கரைசலை நம்ம ஊற்றுறோம். புளி குழம்பு பொடி கரைசல் அதை நம்ம ஊற்றுறோம். அதை நல்லா கொதிக்க விட்டு ஓரளவு வற்றி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். அது எவ்வளோ வற்றினாலும் சரி. இதை பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சிட்டு வருது. நல்லா வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இப்போ நல்லா பக்குவமாக வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம இதில் அந்த வெல்லம்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு நன்றி. வணக்கம். டேக் கேர்.